வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் உங்க ராசியிலிருந்து பார்த்தா உங்க ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 3ஆம் இடமான மேஷ ராசியில குரு ராகு, 5ஆம் இடமான மிதுன ராசியில சூரியன் புதன், 6ஆம் இடமான கடக ராசியில சுக்கிரன், 7ஆம் இடமான சிம்ம ராசியில செவ்வாய், 9ஆம் இடமான துலாம் ராசியில கேது சஞ்சாரம் பண்றாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே 8ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில வராரு. இந்த மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற சூரியன் கடக ராசிக்குள்ள பிரவேசமாகி புதனோடு இணைகிறாரு. இந்த மாத கடைசியில ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியில 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தமஸ்தானமான சிம்மராசிக்குள்ள பிரவேசமாகி அங்கு ஏற்கனவே இருக்கிற சுக்கிரன் செவ்வாயோட இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில வராரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை, ஜூலை 9 பானு சப்தமி, ஜூலை 15 சனி பிரதோஷம், ஜூலை 16 ஆடி மாத பிறப்பு தட்சிணாயன புண்ணிய காலம், ஜூலை 17 ஆடி அமாவாசை, ஜூலை 22 ஆடிப்பூரம். இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள், காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை 1, 2, 3, 4ஆம் தேதி பிற்பகல் 1:44 வரைக்கும், அதன் பிறகு 6ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல் ஆரம்பித்து 7, 8ஆம் தேதி அன்னைக்கு இரவு மதியம் 2:50 வரைக்கும், அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 11, 12, அதன் பிறகு 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேல் ஆரம்பித்து 16, 17, 18, 19, 20, 21, 22ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூவில் சக்சஸ் செய்தி வரத்துக்கு உண்டான யோகம். கேம்பிளிங் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த கேம்பிளிங்கில் ஈடுபட்டுறாதீங்க, ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டுறாதீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஈடுபட்டீங்கன்னா நஷ்டம் ஏற்படும். அதே சமயம் திருமண விஷயம், குழந்தை பாக்கிய பேரு, குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இந்த நாட்களில் பேசலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடங்களை தரக்கூடிய பண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 22ஆம் தேதி ராத்திரி 11:42 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது ஜூலை 25ஆம் தேதி காலை 11:12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு பணக்குழப்பம், மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றங்கள் ஏற்படும், வரக்கூடிய வெற்றிகள் எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடைசி நேரத்துல ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் வராம உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க போய் கேட்டு வந்திருப்பீங்க, அந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி நேரத்துல உங்களுடைய நேரமா என்னன்னு தெரியல, அந்த கொடுக்க வேண்டிய நபருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு உங்களுடைய பணத்தை அவரு செலவு பண்ணிடுவாரு. உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது பண விஷயம் எப்படிதான்னா, வீட்டுல வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், சக பணியாளர்களுடன் கருத்து மோதல், இது நாள் வரைக்கும் உங்க பேர்ல இருந்த அபவாத பெயர் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் உங்க பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஆகிற மாதிரி சில நடவடிக்கைகள் உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களின் மீது அதிருப்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஆக்சுவலா சனியுடைய பாதிப்பு இன்னும் உங்களுக்கு ஆரம்பிக்கல, ஓரளவுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. பண விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை, வேலை விஷயத்தில் பெருசா பாதிப்பு இல்லை. இது எல்லாமே குரு உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. உங்க ராசிநாதன் சனிக்கு எதிரி குரு மறையிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. மறைந்திருந்தாலும் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு.
நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்காரு. அதனால குரு உங்களுக்கு சாதகமா இருக்காரு. எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா செயல்படுறாரு. ஆனா உங்க ராசிநாதன் சனி உங்களுக்கு நட்பு வட்டத்திடம் பகைமையை பாராட்டக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சனி செவ்வாய் சப்தமஸ்தானத்துல டைரக்டா நேரா பாக்குறாங்க. அதாவது பங்காளி டு மூன்றாம் பங்காளி டு நாட்டாம டு மூன்றாம் பங்காளி டைரக்டா மோதக்கூடிய மாதம். அதனால உங்களுக்கு வாழ்க்கை துணையை பிரியும் சூழ்நிலை இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல உற்ற நண்பனை பிரியும் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு குடும்பத்துல பிளவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சார் எதுவுமே நல்லது சொல்லலையே, எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னா, நல்லது இருக்கு. ஆனா அந்த நல்லதை கெடுத்துக்கிறதே நீங்க தான். உங்களுடைய தலையில இருக்கிற யோசனை தவறான யோசனையாக இருக்கு, அல்லது தவறான நபர்கள் உங்களுக்கு யோசனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உங்களால தான் எல்லாம் முடியும், நீ ஏன் அடுத்தவங்களை நம்புற, அடுத்தவங்களை நம்பாத, உன்னை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்கன்னு உங்களை துர்போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துர்போதனையின் காரணமாக தவறுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தர வேண்டிய பண பாக்கிகள் சில சமயம் ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. இந்த கும்பராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுபூர்வமான வெளிப்பாடு காரணமாக வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்த்து தரும். அரசாங்க வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு சேர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். கடல் கடந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம் இது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவையில்லாத சில சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபவாத பெயர், அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கும்பராசியில பிறந்தவங்க. இந்த கும்பராசியில பிறந்த ஆண் பெண்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கும் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சக பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய, முரண்டு பிடிச்சு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் பண்ணுவீங்க. அதனால உங்ககிட்ட எல்லாரும் தேவையில்லாம சண்டைக்கு வராங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்கள் தவறுகள் பெரிதுபடுத்தப்படும். உங்களுடைய தவறுகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வகையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால உங்களுக்கு வியாபாரத்தில் தொய்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஜாஸ்தி ஆகிறது. கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா வருமானம் வந்தால் தானே பணம் கட்ட முடியும். அதனால கடன் வாங்கவும் முடியாது. கைமாத்து தான், நண்பர்கள்ட்ட கைமாத்தா வாங்கணும். ஆனால் அந்த நண்பர்கள்கிட்ட கேட்கும் பொழுது கூட உங்களுடைய தெனாவட்டு பழைய திமிழ் அப்படிதான் இருப்பீங்களே தவிர இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டீங்க. எந்த இடத்துல இறங்கி போகணுமோ அந்த இடத்துல இறங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், அல்லது உங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல, பூமி தொடர்பான வியாபாரத்துல உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும். நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்கள் மீது குற்றம் சாட்டப்படும். லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கும். இதுல 10வதுக்கு சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு. இந்த சனி வக்கரகதியில் இருந்தாலே குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் ஏற்படும். தவறான செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. அடுத்தவங்க கிட்ட பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதங்களில் ஈடுபட்டா தப்பு கிடையாது. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. எதிர்வாழின நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடந்த காலத்துல உங்ககிட்ட நட்பு பாராட்டின எதிர்பாரான நண்பர்களிடம் உங்களுடைய தவறான எண்ணத்தை வெளிப்படுத்தினால் மேலும் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, சொந்த தொழில் பண்றவங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க வாங்கின கடன் கொடுத்தவர்கள் உங்க வேலையில கேஸ் போடுறதுக்கு உண்டான நேரம் இது. கவனமா இருந்துக்கோங்க. வீண் பெயர் பழிச்சொல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று சிக்கல்கள் அதிகரிக்கின்ற மாதம். இதுல யாருக்கு நல்லதா இருக்குன்னா, ஆரோக்கியத்துல உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல குரு இருக்காரு, உபஜயஸ்தானத்துல. அந்த குரு உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுப்பாரு. அதனால எப்படிப்பட்ட லீகல் சிக்கல் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. அதனால நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டா, வயது முதிர்ந்தவர்கள், ஆதரவற்றோர், ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், மனம் பேதலித்த குழந்தைகள், அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவர்களுக்கெல்லாம் உங்களாலான உடல் உதவியை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கிறதோ, அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கிறதோ, துணிமணி கொடுக்கிறதோ முக்கியம் கிடையாது. அவங்க கூட நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த குழந்தைகள் உங்களை அடிக்கிறாங்களா, அந்த மனம் பேதலித்த குழந்தைகள், அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்க ஏதாவது கோவப்பட்டு அடிக்கிறாங்களா, உங்க பேர்ல உங்க உடம்பு மேல அவங்க யூரின் பாஸ் பண்றாங்களா, தப்பே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அவமதிப்பு அல்லது அவமானம் விலகுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் ரொம்ப அபூர்வமா தான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட, தங்களுடைய நிலை தெரியாத இருக்கக்கூடிய குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளின் எந்த உதவியையும் நீங்கள் நிராகரிக்க கூடாது. அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். நீங்க போயிட்டு பசுமாட்டுக்கிட்ட போய் கட்டி முடிச்சுக்கணும், இல்லாட்டி பசுமாட்டுடைய கால் மிதி உங்ககிட்ட உங்க பேர்ல அடி வாங்கணும், கொம்பால முட்டிச்சுன்னா அதை வாங்கிக்கணும். அதாவது உடம்புல ரணம் ஏற்படணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட போயிட்டு நீங்க கஷ்டப்படணும். இதை கஷ்டமா ஏத்துக்க கூடாது, சந்தோஷமா ஏத்துக்கணும். ஒரு குழந்தை, உங்களுடைய ஒரு 2 மாத குழந்தை எப்படி உங்ககிட்ட நீங்க இருப்பீங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கணும். அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், அபவாத பெயர் விலகும்.